வாழ்க்கையில நிறைய உறவுகள் வாழ முடியாது, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆறது நல்லா. சரி, அப்ப வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம். சரி, அப்ப இன்னைக்கு வந்து மாப்பிள்ளைன வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா? அப்படிதான் நினைக்கிறீங்க, ஆனா அப்படி இல்ல. அப்படியா? சரியா? எனக்கு தெரிஞ்சு பெண்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கு, ஆண்களோட வாழ்க்கையில கல்யாணம் பண்றது மாற்றம். அப்படியே அப்படியே மாப்பிள்ள அப்படி இல்லை தானே? அப்ப ஓம் சொல்லணும், நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லணும் தானே? பேசாம நிக்கிறீங்க. கல்யாணம் அப்படியே கேட்டு பாருங்க, இவ்வளவு அஷ்டம் அப்படியே. சரி, அப்ப உங்களுக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். எல்லாத்த வாழ்க்கையில இது பொதுதான், இப்ப நீங்க மட்டும் கிடையாது, யாரை கேட்டாலுமே பெரிய பாவம். ஏன்னா ஒடியல் பாவம் அப்படித்தானே? ஆனா பொம்பளை ஓம் பண்றீங்களா? அதுக்கு ஓம் பண்றீங்களா? இந்த சிரிப்பை எனக்கு விளங்கையிலே என்ன சிரிப்பு. சரி, அப்ப நீங்க வந்து லவ் மேரேஜ் தானே? ஓம் ஓமல இல்ல ஓமா ஓம். எவ்வளவு நாள் லவ் பண்ணீங்க? எவ்வளவு நாள் லவ் பண்ணீங்க? கணக்கு இல்ல எனக்கு. என்ன இவ்வளவு லவ்க்கு இவ்வளவு புது முகம் இல்ல? பழைய முகம் தான். எவ்வளவு காலம்? தங்கச்சி சொல்லுங்க. தங்கச்சி தங்கச்சி எத்தனை வருஷம்? அவளே யோசிக்கிறோம், கடவுளே என்ன அநியாயம் பண்ண போறாங்களோ. அப்படியா? சொல்லுங்க, எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? கணக்கு வழக்கில் தான், காதல் கணக்கு வழக்கில். ஆனா காதல் காலம் இருக்குங்களா? 7 வருஷமா? அப்ப 6 மாசம். எவ்வளவு? 5 வருஷம். சரி, பரவாயில்ல. இப்ப எல்லாம் நிறைய காதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கை கூறுவது இல்லைன்னா, ஆனால் காதலிச்ச பொண்ணையை கல்யாணம் கட்டுறது, காதலிச்ச பொண்ணையை கல்யாணம் கட்டுறது ஒரு பெரிய பாக்கியம். உங்களோட பேர் பாக்கியமா? என்ன பேர்? அப்ப பேர் சொல்லுங்க. கயல் கயல் இனி கயல் விழி கிடையாது, கயல் இனி. ஓகே, உங்களோட பேர்? வினிஷன். வினிஷன். சரி, அப்ப இனி மினிக்கு 2 பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். சரியா? பார், இந்த மைக்கு கொஞ்சம் மேல விடுவோம், கீழே போகுது. சரி, தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். அப்ப என்ன மாதிரி படியும் குழப்படியும்? நீங்க நல்லா ஆடுவீங்களா? 2 மாப்பிள்ளையும் பொம்பளையும் நல்லா டான்ஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் மிக்க பண்ணுவேன். ஆனா 2 பேருமே ஆடையில். சரி, நான் அவசரப்படையில கடைசியா ஒரு பாட்டு போடுவேன். 2 பேரும் ஆடுறீங்க, ஆடலாம் தான். டும் டும்னா டும். கையை பிடிச்சி ஆடுறீங்க, வேலை தூக்கி ஆடுங்க, பிரச்சனை. எனக்கு ஆடினது சரியா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், சரி, ஒரு அழகான பூங்கொத்து. சரியா? இதை வந்து சரியா இப்ப பொக்கே வந்துட்டு இப்ப பொம்பளை மாப்பிள்ளை கொடுக்கலையா, மாப்பிள்ளை பொம்பளை கொடுக்கலையா? யாரு கொடுக்கல? இவர் உங்களை லவ் பண்ணது தானே? ப்ரோபோஸ் பண்ணார், ஐ லவ் யூ. பண்ணலையா? மிக்கி மாப்பிள்ளை கொடுத்துரு. இப்ப இத சரியா? இப்பதான் இருங்கடா, கொஞ்சம் இருங்கடா. டே, இப்பதான் அந்த புள்ளைய ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. சரியா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. சொல்றீங்க? ஆமா, பார்த்தோன்னே பிடிச்சு போச்சு. ஓன்றா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சரி, அப்ப உங்களோட கையில பூங்கொத்து இருக்கு. அவ இம்ப்ரெஸ் பண்ணுவோம். நீங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? எங்க ஒரு குட் நியூஸ்ங்க, நான் உங்களை லவ் பண்றேன்.
ப்ரெஸ் பண்ணுறேன்டா. ப்ரோபோஸ் பண்ணலாம். உங்களோட விருப்பம். முட்டுக்கால் இருக்கலாம். அவர் இப்பதான் பாக்குறீங்க. சரியா? இப்பதான் நீங்க அவர் பாக்குறீங்களா? அப்படி ஃபீல் பண்ணி செய்யுங்க. ரெடியா? அதுக்குள்ள மடங்கிட்டீங்களா? நான் சொல்றேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாருன்றது. அப்ப போறங்க யாரு ப்ரோபோஸ் பண்ண ஃபர்ஸ்ட் லவ்? ஐல சொன்னது யாரு? கண்டதுங்க. நானும் ஓட போறேன். ரெண்டாவது ஓட போறேன். சரி பரவாயில்ல. சரி முகவதம் மறைய கூடாதா? இந்த பூங்கொத்து மாதிரி உங்களோட வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சிகள் வரட்டும். இது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூ நீங்க வைப்போம். என்ன பூ நீங்க காட்டுங்க. பூவை காட்டுங்க பாப்போம். என்ன பூ நீங்க இல்ல? ரோசா போதடி ஓ பண்ணிடுறேன். வெள்ளை கலர்ல இருக்கிறத காட்டக்கா. ரோசா பூவே. மாப்பிள்ளை என்ன பூ? மாப்பிள்ளை என்ன பூ? ஒரு பூடாடே. நான் ஒரு மொட்டு. இவன் எங்க வாரா பாத்தீங்களா? அதான் தான் பொட்டா. சரி எப்ப மலர போறீங்க? பாப்போம் மலருவோம். சரி இதுல என்ன விஷயம் சொன்னா நிறைய பூ இருக்கு இல்லையா? இதுல வந்து ஒரு பூ நீங்க ஒரு பூ பொம்பளை மிச்சம் எல்லாரும் கூடிய சொந்தங்கள். சரியா? அப்ப வாழ்க்கையில நிறைய சொந்தங்கள் சேர வேண்டும். அதான் திருமணம் பண்றது. எப்படியும் அவையின குடும்பம், உங்கள் குடும்பம், இப்படி நிறைய குடும்பங்கள், நிறைய ஊர்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேரணும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் சரி இனிப்பான விஷயம் தானே கல்யாணம் பண்றது அப்படித்தானே? அதனால ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட். அதுக்குள்ள வெரைட்டியா நிறைய சொக்கா இருக்கு. சரியா? முதல்ல வச்சியலோ எல்லாம் காலி பண்ணி வெறும் பேப்பராங்க. அதனால கொண்டு வாங்க உள்ள. எங்க? அப்ப நிறைய இனிப்புகள் இருக்கு. சாப்பிட்டு சாப்பிடுங்க. சரியா? நீங்களும் அப்படி பலகாரம் முடிச்சிருப்பீங்க. முடித்தீங்க தானே? அப்ப இனிப்பு எடுக்கிற பழக்க நல்ல விஷயத்துக்கு ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது இது வந்து ஒரு செடி வந்திருக்கு. சரியா? பிடியுங்க. இது யாருக்குன்னு சொன்னால் பொம்பளை. ஏன்னா மாப்பிள்ளை வேலைக்கு போகணும். பொம்பளை மாப்பிள்ளை மிஸ் பண்ணு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை மிஸ் பண்ணு. என்ன சொல்லு போறீங்க? அப்ப அந்த டைம்ல அவர் தான் உங்க அத்தா. ஆமா தாராட்ட கூடாது. மிக்கி என்ன நீ பிள்ளை இல்ல. எதுக்குடா? சரி அதை கொடுத்துருங்க மிக்கி. கொடுத்துருங்க. சரி அப்ப அழகான செடி பிங்க் கலர்ல கொடுத்து விட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணும்போது நிறைய கொடுத்துட்டு பேர மாப்பிள்ள என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க மாப்பிள்ளைக்கு லவ் பண்ணுறது? அவ்வளோதெல்லாம் இல்லை. நானே ஒரு பெரிய கிஃப்ட். என்ன நானே ஒரு 50 கிலோ தங்கம். அப்படியா? சரி அந்த மாதிரி தான் வாழ்க்கையில பெண் பிள்ளைகள் உண்மையிலேயே வரும். சரியா? இப்போ வாழ்க்கையில திருமணம் பண்றது மிக மிக முக்கியமான ஒரு தருணம். நீங்கள் நிறைய 16 செல்வங்கள் பெற வேணும். 16 செல்வங்கள்னா 16 பிள்ளைகளை பெற இல்லை. தொழில் முயற்சிகள் பலிக்கணும். சரி நிறைய விஷயங்கள் நடக்கட்டும். நல்ல விஷயங்கள்லாம். சரியா? சூப்பர். எல்லாம் பிடிச்சிருக்கா? ரைட். எங்க மற்ற பெரிய இருக்கணும்னு இருக்கு. ரைட். அடுத்தது இன்னொரு கிஃப்ட் இருக்கு. ரொம்ப முக்கியமான கிஃப்ட். பிள்ளை இது உனக்கு இல்லை. நீ வளர்ந்து விட நீ வர்றாங்களே. இது நிற்கித கூட சரி என்ன விடும். சரி உடம்படி விட பிள்ளை இருக்குண்டு பண்ணுங்க. சரி அங்கே வச்சிருவோம். அங்கே வைப்போம். அங்கே வைங்க. சரி மாப்பிள்ளை எங்க அதை வைக்கிறேன் இல்லை. அதை உடைச்சு ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு ஒவ்வொரு எடுத்து காட்டு. சரியா? ஓகே அடுத்தது வெளியேறுமா? அடுத்தது ஓகே அடுத்தது தொப்பி. அடுத்தது இது தெரியுமா? திறந்து காட்டணுமா? கிளிக்கிட்டு காட்டிட்டேன். திருப்பியா இருக்கா? சரி அப்ப இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பேபி திங்ஸ் இருக்கு. சரியா? இது என்ன விஷயம்னு சொன்னா அது வந்தது பிங்க் கலர்ல. அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளை. ஒருவேளை முதல் பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒருவேளை இது வந்தது ராசி. சரியா பாப்போம். சரியா இருக்கா அப்படியா இருக்கா யோசிச்சு பாப்போம்.
சரி ஏன்னா மாப்பிள்ளை ஆசைப்படுறாரு பொம்பளை பிள்ளை தான் ஆசைப்படுறாரு மூலா என்ன அப்படிதான் மாப்பிள்ளை உங்களோட மனசை நாங்கள் ரீட் பண்ணிட்டோம் அதனால பிங்கு வேணாம் பிங்கில் அதான் டெடி பிங்கு அப்புறம் வந்த கூட பிங்கு வந்த திங்ஸ் எல்லாம் நீ பிங்கு கிடையாது நீ ரெட்டு சரியா அப்போ இது வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க எப்படி மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் முன்மாதிரியான ஆளாம் அதனால 8 மாதத்திலே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அதனாலதான் இதை இப்பயே கொடுக்கறாங்க சரியா இதை கலாய்க்கிறதுக்காக கொடுக்கல உண்மையா அவங்களுக்கு பெருமை தான் ஏன்னா அந்த டைம்ல தான் எங்க நிப்பாவோ தெரியலையா கொடுத்த பொம்பளை பிள்ளை சரி அதனாலதான் இந்த மாதிரி கொடுக்க சொன்னாவா அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்டா ஒரு ஃப்ரேம் இருக்கு அதுல அவ தன்னை படத்தை கீழே போட்டிருக்கா விஷ் பண்ணி சரி அவங்க போட்டு அவன் போட்டோ கீழே போட்டிருக்கான் விஷ்பைக்கு பேர் போடல அவன் போட்டோ தான் இருக்கு இல்ல எனக்கு எக்ஸ்லாம் தெரியாது ஒரு புள்ள கொடுத்துச்சு அவ்வளவுதான் தெரியும் நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கே மாட்டேன் எனக்கு உறவு முறை சொல்ல அவன் பேர் தான் எனக்கு தெரியும் அதனால யாருன்னு சொல்லுங்க இந்த பிரேமை கொடுத்துட்டு நான் போயிடுறேன் ஆனா அவங்களுக்கு தெரியும்னு நான் சொன்னவா பொம்பளைக்கு தான் தெரியுமா மாப்பிள்ள ஆறு கிஃப்ட் வாங்கும்போது புழுக்கமாக கிடந்தது இப்போ ஆக்கிறதுல கஷ்டமா இருக்கிறேன் உங்க கனவுல வந்தது யாருன்னு சொல்லுங்க மாப்பிள்ளை யாரு என்னடா மாப்பிள்ளைக்கு சோதனை இல்ல கல்யாணம் முடிச்சா எல்லாரும் சோதனை தான் ஆனா அது இன்னைக்கே ஆரம்பிக்கிறது தெரியா போச்சு இல்ல சரி ஒண்ணு சொல்லுங்க நீங்க ஒவ்வொன்றா சொல்லுங்க நான் ஓமா இல்ல சொல்லுங்க வேண்டாண்டா வேண்டாம் சுருதிகாசனா இசைப்பிரியா கவிப்பிரியா யார சொல்றது யாரு திரிஷாவா தமன்னா நயன்தாரா யாருடா யாரும் பொம்பளை பிள்ளை பொடியங்கள் இல்லை தானே பொம்பளை பிள்ளைண்ணே ஓ உதவ குடுப்பானது பாக்குறியா இல்லை இல்லை அந்த பேர் சட்டு இல்லாம கொடுக்க ஐடியா வரும் அதுக்காக இல்ல அவங்க இந்த மாதிரி கலாக்க சொல்லிலாம் கொடுக்கலடா இவங்க கலாச்சுதாங்க ஜஸ்ட் கொடுக்கதான் சொன்னாங்க அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இப்படி இருப்பாங்க அதை ரகசியமா கொடுத்துருப்பேன் சொல்லுங்க யாரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு உங்களுக்கு அவங்களுக்கு பழக்கம் இருக்காம் நல்ல மாதிரியா அவங்களோட பேரு கூட ஸ்டார்ட் பண்ணது ஊனாங்க இந்த ஊனாவில பேரே இல்லையா பூர்விழா அதான் இங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறமா எல்லாட்டிக்கு எல்லாரும் சொல்லுங்க யாரு பெரிய மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நீ ஆனந்தி அக்கா ஆனந்தி அக்கா தப்பிச்சுட்டான் ஆனந்தி அக்கா தான் இந்த மாதிரி கொடுக்க சொல்ல இல்ல ஆமா அப்ப ஆனந்தி அக்கா தவிர யாருமே இல்லையா கொடுத்தவங்க பார்த்துட்டே இருக்காங்களா வடிவாப்பா இதுக்குள்ள இருக்காங்க கொடுத்தவங்க பார்த்துட்டே இருக்காங்க கொடுத்த கண்ணு உண்மையா பார்த்துட்டு இருக்கு இந்த உறவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இல்ல இப்போ நான் மறுபடியும் கேட்கும் பொடியல் இல்லை தானே உனக்கு நம்பிக்கை இருக்கா அவங்கள நம்பிக்கை புறா எதுக்கு நான் கேட்கிறேன் நீங்க வேற அவங்கள ஷோட்டா கூப்பிடுறீங்களா ஏதோ சம்திங் மறந்து போனோம் ஏதோ நிக்னேமா வச்சு கூப்பிடுறீங்களா அந்த பிள்ளைய அந்த வயசுலாம் கிடையாது உனக்கு அக்காலாம் கிடையாது அந்த பிள்ளை நீ வேற அக்கான்ற இப்போ தெரியா நீங்களே சொல்லுங்க தெரியாது என்னடா கொடுப்பாமா ஆனா கொடுத்துட்டு நான் ஓடிடும் நிக்க மாட்டேன் கொடுத்துரு பாவம் இவன் எதுக்கு மேல கலாச்சா அவன் என்ன கடிச்சு விட்டுறான் அப்படி அடி போடிக்கல் சரி சரி ஓகே பிரிக்க வேணாம் கடைசியா ஒரு சான்ஸ் தான் உன்னால கண்டுபிடிச்சா மிக்கி எவ்வளவு அலாப்பல் கேக்குது சரியா கடைசியா நான் பொம்பளை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அவங்க நல்லா தெரியும் ஓகே டீல் பண்ணுவோமா நீங்க கண்டுபிடிக்க தானே 2 பேரும் கண்டுபிடிக்கல நான் ஃப்ரேம் பார்க்க தாரேன் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க 2 பேரும் ஒரு பாட்டுக்கு ஃபுல் ஆடும் அவ்வளவு சரி ஓகே ஒரு நிமிஷம் ஆடுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு ஸ்டெப் மட்டும் சரி அப்ப இரவு மாப்பிள்ளை மாப்பிள்ளை பிரிச்சு அதுதான் ரூல்ஸ் நீங்க ஒரு நிமிஷம் ஆடினா அந்த பாவத்தை நாங்க தேடுவோம் பரவாயில்ல ஆடினா உருடு இல்லாட்டிக்கு அதான் டீல் ஒண்ணு ஆட சொல்லணும் இல்லாட்டி ஆடணும்
இல்லாட்டிக்கு நைட்டுக்கு இன்றைக்கு வேண்டாம், தனியப்படுத்துவோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சொல்லுங்க அப்ப யாரு யாரு யார் அப்படியே வேற ஒரு அக்காவும் இல்லை எனக்கு. அக்கா சொல்லவே இல்லையே. அக்கா தெரிஞ்சா வேற ஒருத்தரும் இல்லை. அக்காவோ தங்கச்சியோ. ஆனா பொடியலுக்கு தெரியும் கொடுத்ததாரு அவன் மறைக்கிறான் என்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் நல்லா ஆடினா கேள்விப்பட்டான். தயவு செய்து ஆடுங்க, வீடியோவும் நல்லா இருக்குமா? சரி, ஆனா எதிர்பார்க்கல வேற லெவல் ஆட்டமா இந்த மாதிரி. ஆமா, நல்லா ஆடுறீங்க. ஏன் வந்து போறீங்க? சரியானா தங்கச்சி வேற லெவல் ஆட்டம். சரியா, மாப்பிள்ளைலாம் ஆடுறீங்க சூப்பரா. வாழ்க்கையில நிறைய ஆட்டம் காணாம சரியா நிலையா வாழணும்னு வாழ்த்துறோம். சரியா, இப்போ உடச்சு பாருங்க பிரேமம் மாறுறோம். ரைட், சொல்லுங்க யார் இப்ப? நம்ம பொடி அது நான் தான் இல்லை. நம்ம பொடி இல்லைன்னா ரைட். வேற யார் இப்படி பண்றது? ரைட். அப்ப உங்களோட பொடியெல்லாம் அதாவது கல்யாணம் போட்டோதான் வேணுமென்னு ஒத்த காலம் ரெண்டு காலமா நீங்க எடுத்து போட்டோ வச்சு தான் அந்த பிரேம் பண்ணிக்கிறோம். வாசிக்கிறான் அள்ளி சொல்லணும்டா ஒன்றும் மிஸ் ஆக யோசிக்க. சரி, அப்ப சொல்லி உங்க பேர் போட்டு தங்கஞ்சலாம் வாழ்த்துக்கள் போட்டு கொடு. சரி, பிரேம் முடிச்சிருக்க மாப்பிள்ள. அவனோட மனசு மாதிரியே கொஞ்சம் பெரிய உறவை இருக்கு. அதே மாதிரி அதே அடிதான் கொடுப்பேன். சரி, ஆனா பாத்தியா ஆனந்தியா காண்டு விட்டீங்க. நான் கேட்டேன் கேள்ஸா வயசா நீங்க அவங்க உன்னை ஓட்ட சொன்னாங்க. அதுக்குதான் நான் கேட்டேன் தெரியும். சரியா, பொடியல் மேல அப்படித்தானே. ரைட். ஆனா என்னதான் கலாச்சாரம் ஆகுன்னா ஓடி வரது அவங்க தான். சரியா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னா இல்லையா, அந்த உறவு இல்லாட்டி நீங்க இல்லைன்னு சொல்லி தெரியும் எனக்கு. ஓகே தெரிஞ்சு இருந்தாலும் டவுட் என்ன. ரைட். இப்போ வாழ்க்கையில நிறைய உறவுகள் வர முடியாது, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வரது நல்லா. சரியா, அதனால உனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. நிறைய இருக்கு. சரியா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஆகுன்னா ஒவ்வொன்றும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரியா, அதனால எல்லாரும் உனக்கு காதலுக்கும் கூட இருந்துருக்காங்க. நாளைக்கு உனக்கு உங்களோட பிள்ளைகள் உங்களோட பேர பிள்ளைகள் அப்போ வரைக்கும் இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ நிலைக்கு வாழ்த்துறோம். தங்கச்சி பயந்துட்டான், இவன் கோதாரி விட கல்யாண தண்டார பொம்பளை பிள்ளைன்றான். சரி, அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா கலாய்க்கிறது அவ்வளோதான். எனக்கு தெரியும், உங்களுக்கு அவர் தெரியும், அவாக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால வாழ்க்கையில நிரந்தரமாக சரியா மகிழ்ச்சியோட வாழ வாழ்த்துறோம். ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்களா பொடியில் இப்படி செய்வாங்கன்னு சொல்லி? சத்தியம் எதிர்பார்க்கல நான். திடீரென்று சொன்னேன். அப்ப சர்ப்ரைஸ் தானே. அப்ப நான் பாஸ். சரி, விரட்டி அப்ப. சரி, என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு என்ன சொல்றது? சரி, ஓகே. சரி, அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. ரைட். வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சியா இருக்கணும் பார்க்குறோம். கடைசியாக நம்ம போட்டு முடிச்சிடுவோம். சரியா? சூப்பர்.